கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். உண்மையுள்ள தேவன் என்றும். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை, அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த 2 வாரங்களாக நாம் ஒரு நாமத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் எல் யமுனா. எல் யமுனா என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எல் யமுனா என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? உண்மையுள்ள தேவன் என்று அர்த்தம், நம்பகமான தேவன் என்று அர்த்தம், நம்பிக்கைக்குரிய தேவன் என்று அர்த்தம். பாருங்க, உண்மையற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை அற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் காட் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு உண்மை இல்லாத நிலையை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் பாருங்க, பெற்றோருக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்தவங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறா. பாருங்கள், அப்படி உண்மையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே உண்மையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா. அவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவரைத்தான் நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இதிலே பாருங்கள், ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் யமுனா எதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த உடன்படிக்கையை காப்பதிலே எல் யமுனா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக ஆழமாய் பார்த்தோம். இரண்டாவதாக, எல் யமுனா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, எல் யமுனா நம்மை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், எல் யமுனா நம்மை மன்னிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. நம்மை மன்னிப்பதிலே அநேக வேளைகளிலே பாருங்க, புருஷன் மனைவி மன்னிக்க மாட்டேங்கிறாரு, மனைவி புருஷனை மன்னிக்க மாட்டேங்கிறா, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க பெற்றோர்களை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, கூட பிறந்தவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. இதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். மன்னிக்கிறதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மன்னிப்பதிலே, நம்மை சுத்திகரிப்பதிலே,
நம்மை எடுத்து நிறுத்துவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே நாம் தெளிவாய் பார்த்தோம். இன்றைக்கு 5வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எல் யமுனா எதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? 5வதாக எல் யமுனா சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை உண்டாக்கி நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை உண்டாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் இன் டெம்டேஷன். சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, வழியை உண்டாக்குவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? கடவுள் தான் என்னை சோதிக்கிறாரு, கடவுள் தான் என்னைய சோதிக்கிறாரு. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, வழியை அவர் உண்டாக்குகிறார் என்று வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை உண்டாக்குவார். போக்கை அவர் என்ன செய்வார்? உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்கிறதில்லை? நேரிடுகிறதில்லை. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் சோதிக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் ஆல்ரெடி சோதனைகள் என்ன செய்யுது? இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய சோதனை தான் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. மற்ற கிறிஸ்தவ மக்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் தான் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆனால் ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? கடவுள் தான் என்ன செய்கிறாரு? சோதிக்கிறாரு. கடவுள் தான் என்ன செய்கிறார்? இப்படி என்னைய போட்டு வதக்கி எடுக்கிறாரு, புரட்டி எடுக்கிறாரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, அதாவது வழியை உண்டாக்குவார் என்று எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென். அருமையானவர்களே, ஆழமாய் கவனியுங்கள். சோதனையை உண்டாக்குகிறவர் கர்த்தர் அல்ல. சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை உண்டாக்குகிறவர் தான் கர்த்தர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தான் வியாதியை கொடுத்து என்னைய சோதிக்கிறார். பிரதர், கர்த்தர் தான் வியாதியை கொடுத்து என்ன செய்யறாரு? என்னைய சோதிக்கிறாரு. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் வியாதியை கொடுத்து உங்களை சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வியாதி என்பது இந்த உலகத்தில் என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து வியாதி அனுப்பி, கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேன்சர் அனுப்பி, கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொரோனாவை அனுப்பி உங்களை சோதிக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த உலகத்தில், இந்த பூமியில் என்ன இருக்குது? காய்ச்சல்கள் இருக்கிறது, கொரோனா இருக்குது, எபோலா இருக்குது, வைரஸ் ஃபீவர் இருக்குது, மூளை காய்ச்சல் இருக்கிறது, எல்லாம் இந்த பூமியில் இருக்குது. எனவே கர்த்தர் ஸ்பெஷலாக அனுப்பி வியாதியை கொடுத்து சோதிக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து என்னை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லுகிறார்கள்.
அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து உங்களை சோதிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் தரித்திரம் என்பது ஏற்கனவே இந்த பூமியில் என்ன செய்யுது, இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வியாதி என்பது ஏற்கனவே இந்த பூமியில் இருக்குது. தரித்திரம் என்பது ஏற்கனவே இந்த பூமியில் இருக்குது. தேளு, பாம்பு, பூரா, விஷக்கிருமிகள் எல்லாமே ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்யுது, இருக்குது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பாக்கெட்டா பாக்ஸா அனுப்பணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. எத்தனைக்கு புரிகிறது? சபையிலே தவறாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. பல 100 வருஷங்களாக தவறாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. வசனங்களை தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயாவை சொல்லிட்டாரு. ஏன்னா ஐயாவுக்கு ஒரு வியாதி இருக்குது, அதை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு வந்திருக்கிற வியாதி யார் தான் கொடுத்துருக்கணும்? கர்த்தர் தான் கொடுத்துருக்கணும் சொல்லி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வசனத்தை தவறாய் அவர்கள் புரிந்து கொண்டதினாலே வந்த காரியங்கள் இதெல்லாம். ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு என்ன செய்கிறது, நேரிடுகிறது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். இதைத்தான் கவனிக்காம விட்டாங்க பாருங்க கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் கவனிக்காம விட்டாங்க, பாஸ்டர்மார்கள் இது கவனிக்காம விட்டாங்க. கர்த்தர் சோதனையிலிருந்து தப்பிப்பாரு, கர்த்தர் சோதனையிலிருந்து காப்பாற்றுவாரு. வியாதியின் சோதனையிலிருந்து, தீமையின் சோதனையிலிருந்து, தரித்திர சோதனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார் என்பதை சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க. இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தான் தீமையை அனுப்பி, பூரான அனுப்பி, தேளை அனுப்பி என்னைய சோதிச்சுட்டு இருக்கிறாரு. கிடையாது கிடையாது கிடையாது. தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்யுது, இருக்குது. கர்த்தர் வந்து பரலோகத்திலிருந்து தீமை அனுப்பணும் அவசியமே கிடையாது. அதனால தான் சத்தியவேதம் அழகாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. தீமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரல, தீமை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. சத்தியத்தை குறித்தான அறிவு, சத்தியத்தை குறித்தான வெளிப்பாடு, அப்பதான் வாழ்வடைய முடியும். இல்லைன்னா 25 வருஷத்துக்கு உருண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் தீமையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் பூரா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் பாம்பு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு வேற என்ன பாம்பு வரப்போ போதோ தெரில, நாளைக்கு என்ன வியாதி வரப்போ போதோ தெரில ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்து உருண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். பிசாசின் பொய்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றதை நம்ப கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றதை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. வசனத்தை பிடிக்கணும், வசனத்தின் பட்சமா நிற்கணும். வசனம் இப்படி சொல்லுது, என்ன சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது கிடையாது. இப்ப இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு போக்கை, ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். ஆமென். உலக மனுஷனுக்கு தப்பித்து செல்வதற்கான வழி இல்லை. ஆல்ரெடி வந்து தீமைக்கு கீழே தான் இருக்கிறான். நாம் தீமைக்கு கீழே கிடையாது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இவைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கு, போக்கை உண்டாக்குவதிலே, வழியை உண்டாக்குவதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே வியாதி நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, தீமை நேரத்திலே கர்த்தரை நோக்கி புலம்புறது நிறுத்துங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இந்த வியாதி கொடுத்து என்னை சோதிக்கிறீரு? உமக்கே நல்லா இருக்குதா? உமக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? கிறிஸ்துவ மக்கள் சொல்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்படியே படம் பிடிச்சு சொல்றேன், உண்மைதான்.
இங்கே வந்து அல்லேலூயா தோத்திரம் சொல்லுவாங்க சபையில், வீட்டுக்கு போனால் என்ன புலம்புவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆண்டவரே ஏன் வியாதி கொடுத்து நீ சோதிக்கிறீரு, இதுக்கு மேலே என்னால் முடியல ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் உமக்கு இருதயமே இல்லையா? அநேக கிறிஸ்தவர்கள் புலம்புறாங்க, அநேக பாஸ்டர்கள் கூட புலம்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டார்கள், வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளலை. வசனத்தை விலைக்கு சொன்னாலும் கேட்குறதும் கிடையாது. எத்தனை புரிகிறது? ஆமே. எனவே ஆண்டவரை ஏன் இப்படி இதை கொடுத்து சோதிக்கிறீன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு சரியான ஒரு இடத்துக்கு வாங்க. எப்படி நீங்கள் வரணும்? கர்த்தாவே, இந்த வியாதியிலிருந்து நீர் நான் தப்பி செல்வதற்கான வழியை உண்டாக்குவீர். இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பண வீழ்ச்சியிலிருந்து, இந்த பண குறைவிலிருந்து, இந்த பொருளாதார குறைவிலிருந்து தப்பித்து செல்வதற்கான போக்கை நீர் உண்டாக்குவீர் என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். ஆகவே புலம்பாதீங்க. கர்த்தர் தான் தீமையை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதி அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? புலம்பாதீங்க. அதில் இருந்து தப்பி செல்வதற்கான ஒரு போக்கை, ஒரு வழியை நமக்கு உண்டாக்குவார். அந்த வியாதியின் படுக்கையை மாற்றுவார், அந்த பலவீனத்தின் காரியத்தை மாற்றுவார், அந்த தீமையை கர்த்தர் மாற்றுவார், அந்த பண நெருக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். கர்த்தாவே, வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர், எனக்கு வழியை உண்டாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு வழியை உண்டாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே சோதனை வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், அதிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். நல்லா அழுந்து பட்டு அழுந்து, அப்போ தான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நாம் சொல்கிறது கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நல்லா அழுந்து நல்லா போ, அப்போ தான் உனக்கு அறிவு என்ன செய்யும்? துடிச்சிருது பாருங்க இருதயம். ஐயோ, என் பிள்ளைய அந்த காசை எனக்கு வந்தால் கூட பரவாயில்ல, அந்த வியாதி எனக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறவனை, என் பிள்ளை தாங்காதே, ரத்தம் துடிக்குது இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் சொல்கிறாங்க, அநேகர் கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் தீமையை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த பலவீனத்தை கொடுத்துருக்கிறாருன்னு இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. கிடையாது. கர்த்தர் கொடுக்கறது கிடையாது. தரித்திரத்தையோ, கஷ்டத்தையோ, வியாதியோ, பலவீனத்தையோ, பாம்பையோ, பூரானையோ, கல்லையோ கொடுக்கிறது கிடையாது. அதிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, வழியை கர்த்தர் என்ன செய்வார்? உண்டாக்குவார். சத்தியவேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலுக்கு முன்பாக வந்து அவர்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இவர்களை அழித்து போட அவன் படையெடுத்து வருகிறான். நல்லா கவனிக்கணும் இந்த காரியத்தை. 430 வருஷங்கள். அடேங்கப்பா, எத்தனை வருஷம்? 430 வருஷங்க. 40 வருஷம் கிடையாது, 430 வருஷம். ஒரு தலைமுறை என்பது 55 வருஷம். அப்போ 430 போட்டு பாருங்க எத்தனை தலைமுறைன்னு. இத்தனை தலைமுறையா, 5-6 தலைமுறையா அங்கேயே என்ன செய்கிறாங்க? கொத்தடிமே இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ கண்ணுக்கு முன்னால் செங்கடல் இருக்கிறது, பின்னால் எகிப்து தேசம் இருக்கிறது. இப்போ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் அந்த வனாந்தரத்திலே, செங்கடலுக்கு முன்பதாக. இப்போ பாருங்க, மக்களெல்லாம் எகிப்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க கால்நடையாக போயிருக்கிறாங்க. காலெல்லாம் நோவெடுத்து சோர்ந்து போய் வனாந்தரத்தில் கடலுக்கு முன்பதாக, சமுத்திரத்துக்கு முன்பதாக எல்லாரும் அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, படுத்து கிடக்கிறாங்க அப்படின்னு நியூஸு பார்வோன் ராஜாவுக்கு போகுது. உடனே படையெடுத்து கிளம்பி வர்றான் பாருங்க. வந்தால் இப்போ அவ்வளோ பேத்தையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு படையெடுத்து வர்றான். இந்த செய்தி மக்களுக்கு வருகிறது. மக்களுக்கு வந்த உடனே பாருங்க, மக்களெல்லாம் ஓன் கத்தி அலறாங்க. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அலறாங்க. அருமையானவர்களே கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தர் ஒரு வழியை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். வழியே இல்லாத இடத்துல வழியை என்ன செய்கிறார்? அவர் உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, கோல் இருக்குதுப்பா, போய்
கோலை நீட்டு, கடலை பிளந்து விடு, நான் வழியை உண்டாக்குவேன். பாருங்க, மோசே போய் நின்று கோலை நீட்டுறாரு, கடலை பிளந்து விடுறாரு. பாருங்க, வழி அன்றைக்கு உண்டானது. இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தர் கூட அன்றைக்கு மரித்து போகவில்லை. 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களும் பாருங்க வெட்டாந்தரையில் நடந்து போய் அக்கறைக்கு போனார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் யார்? போக்கை உண்டாக்குவதிலே உண்மை உள்ளவர், வழியை உண்டாக்குவதிலே உண்மை உள்ளவர். நம்மை வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, எதிரிகளுடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அடிக்கிறவர் அல்ல. போக்கை உண்டாக்குகிறவர், வழியை உண்டாக்குகிறவர். அவர் நாமம் எல் யமுனா. அவர் வழியை உண்டாக்குவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், சில வேளைகளில் உங்க கண்ணு முன்னால் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. சொல்றாங்க நம்ம ஊர்ல, கண்ணு மொழி பிதுங்கி போச்சு. என்ன மொழி? கண்ணு மொழி பிதுங்கி போச்சு பாஸ்டர். இங்கிட்டு பார்த்தா கண்ணு முன்னால் இவ்வளோ பிரச்சனை நிற்கிது, இங்கிட்டு பார்த்தா இந்த பிரச்சனை, இங்கிட்டு பார்த்தா இந்த பிரச்சனை, பின்னால் பார்த்தா இன்னொரு பிரச்சனை. எங்கே தான் போகிறது இதுக்கு மேலே? நான் சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் வழியை உண்டாக்குவார். சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை உண்டாக்குவதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆகவே வியாதி நேரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க, அந்த கடன் பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க, அந்த தீமை நேரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். எப்படி ஜெபிங்க? கர்த்தாவே, நீர் இங்கே ஒரு வழியை உண்டாக்குவீர். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஒரு வழியை உண்டாக்குவீர் ஆண்டவரே. இனி அந்த காரியத்தில் போட்டு நல்லா அழுந்து நல்லா வாங்குப்படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லுகிற தேவன நீர் அல்ல. அங்கே வழியை உண்டாக்குகிறவர், அந்த வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர், அந்த பலவீனத்தை மாற்றுகிறவர், அந்த கடனை அடைத்து முடிக்க உதவி செய்கிற தேவன். அங்கே நீர் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவையும் சிருஷ்டித்த தேவன் நீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக செங்கடலை பிளந்த தேவன், வெட்டாந்தரை உண்டாக்கின தேவன். இன்றைக்கு நீர் மாறாதவராயிருக்கிறீர். ஆமென். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கையில் நீர் ஒரு வழியை எனக்கு உண்டாக்குவீர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவாரு. ஆமென். வழியை உண்டாக்குவாருங்க. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவாரு. அவற்றை இல்லாத வழிகளா? ஆமென். அவற்றை இல்லாத வழிகளா? 1000 வழிகள் இருக்கிறது அவற்றை. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எனவே எல் யமுனா யார் என்றால், சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை உண்டாக்குவதிலே, வழியை உண்டாக்குவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது கிடையாது. அப்படி ஒருவேளை சோதனை வரும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார், வழியை உண்டாக்குகிறார். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, இப்போ ஒரு கேள்வி மக்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சரிங்க பாஸ்டர், கர்த்தர் சோதிக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் சோதிக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சாரே, கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சாரே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார், ஆனால் வியாதியை கொடுத்து என்ன செய்யலை? அதை தான் கவனிக்கணும். தரித்திரத்தை கொடுத்து என்ன செய்யலை? சோதிக்கலை. தீமையை கொடுத்து என்ன செய்யலை? சோதிக்கலை. தேளையும் பூரானையும் பாம்பை அனுப்பி என்ன செய்யலை? சோதிக்கலை. கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சாரு. எதை சோதிச்சாரு தெரியுமா? அவனுடைய விசுவாசத்தை சோதிச்சாரு. எத்தனைக்கு புரியுது?
கர்த்தர் எதை சோதிச்சாரு? விசுவாசத்தை சோதிச்சாரு. இந்த ஆளு மகன் அதிகமாக நேசிக்கிறானா இல்லை என்னை அதிகமாக நேசிக்கிறானா? ஏன்னா 100 வயசுல பிறந்திருக்கிறான் பிள்ளை. ஏங்க 25 வயசுல பிறந்தாவே என்ன மாதிரி கொஞ்சிக்கிறாங்க தூக்கி. 45 வயசுல பிள்ளை பிறந்துச்சுன்னா அடே எங்க அப்பா 45 வயசுல பிறந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சிக்கிறாங்க. அது 100 வயசுல பிறந்திருக்கிறான். கர்த்தர் பாருங்க டெஸ்ட் வைக்கிறாரு. விசுவாசத்தை ஏன் மேல வச்சிருக்கிறியா இல்ல உன் பையன் மேல வச்சிருக்கிறியா? அதான் அங்க டெஸ்டே தவிர வியாதியை கொடுத்து சோதிக்கல, தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கல, தீமையை கொடுத்து சோதிக்கல, கைய காலை ஒடிச்சுன்னு செய்யல சோதிக்கல, லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுன்னு செய்யல சோதிக்கல, மண்டையை உடச்சலன்னு செய்யல. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் சொல்றாங்க பாருங்க, அடியனுக்கு கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்து சோதித்து கொண்டிருக்கிறார். ஓங்கி படரியில ஒரு போடணுன்றேன். கர்த்தரா வியாதி கொடுத்து சோதிக்கிறாரு? கர்த்தர் வியாதி கொடுத்து சோதிக்க மாட்டாரு, தரித்திரத்தை கொடுத்து சோதிக்க மாட்டாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆபிரகாம் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாரா? பாஸ் ஆயிட்டாரு. கொண்டு போய் 100 வயசுல பிறந்த பையனை கொண்டு போய் பலியிடுறாரு. கிட்டத்தட்ட 16 வயசுன்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு 116 வயசு ஆயிடுச்சு. கொண்டு போய் பலியிடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையெல்லாம் கட்டி பலிபீடத்தெல்லாம் கட்டி விறகெல்லாம் அடுக்கி கத்தியெல்லாம் ஓங்கியாச்சு. ஆபிரகாம் போய் இவ்வளவு தூரம் ஏன் தெரியுமா பண்ணா? அவனுக்கு ஒன்று விளங்கிருச்சு. ஆபிரகாமுக்கு என்ன விளங்கிருச்சு? 100 வயசுல குழந்தையே பிறக்காது, வாய்ப்பே இல்லை. இந்த வயசுலயே அவரால் குழந்தைய கொடுக்க முடியும்னா, இப்போ என் பையனை பலியிட போகிறேன், தீயை வச்சு கொளுத்தி அங்கே சாம்பலாக்க போகிறேன். நடக்க போற விஷயம் என்னன்னா, அந்த சாம்பலிருந்து ஆயிரக்கணக்கான பிள்ளையை கர்த்தரால் எழுப்ப முடியும் என்பதை அவன் விசுவாசிச்சான். அதனால தான் அவ்வளவு தைரியமா கொண்டு போய் என்ன செய்யறாரு? பிள்ளைய பலியிட்டார். பலியிட போனார். ஆகவே ஆபிரகாம கர்த்தர் வந்து பாருங்க வியாதி கொடுத்து என்ன செய்யல, சோதிக்கல. அவனுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சாரு? சோதிச்சாரு. சில சமயங்களில் நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும். கர்த்தர் வியாதி கொடுத்து சோதிக்க மாட்டார், தரித்திரத்தை கொடுத்து சோதிக்க மாட்டார், தீமை கொடுத்து சோதிக்க மாட்டார். கையில் பணம் வரும். இப்போ இதில் தசம பாகத்தை எடுத்து வைக்கிறதா இல்லை கடைக்காரனுக்கு கொடுக்குறதான ஒரு டெஸ்ட் வரும். வருதா? அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுங்க பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கர்த்தர் வந்து வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் கிடையாது. பணம் வந்த உடனே வேகமாக மனதில் எதுதான் வருது? அந்த லோனுக்காரன், இந்த கந்து வட்டிக்காரன் வருதா வரலையா? எடுத்தோடனே கர்த்தர் வர லாபத்துக்கு பால் வாங்கணும், நாளைக்கு காலைல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், செய்முறை. ஆண்டவரே மன்னிச்சுக்குமையா, அடுத்த முறை தசமா எடுத்து வச்சிடுறேன். டெஸ்ட்டில் ஃபெயில். டெஸ்ட்டில் கடைங்காரன்ட்டு 2 வை வாங்கினாலும் பரவாயில்ல, பால் குடிக்காட்டினாலும் பரவாயில்ல, வீட்டு வாடகை கொடுக்காம 2 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, தசம பாகத்தை நான் திருட மாட்டேன். தசம பாகம் கர்த்தருக்குரியது, அதை நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு டெஸ்ட்டில் என்ன செய்யுங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கீங்களா? எத்தனை முறை பாஸ் ஆகிருக்கீங்க? ஸ்கூலில் பாடம் வைக்கிறாங்க இல்லையா? 5 பாடம் 6 பாடம், மெட்ரிக்கில் 7 பாடம், சிபிஎஸ் சிலபஸ்லாம் 10-15 பாடம்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் போனீங்கன்னா 15-14 இருக்குது. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி டெஸ்ட்டில் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். ஆமேன். பாஸ் ஆகிருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தர் யார் என்றால், அவர் தப்பி செல்வதற்கான போக்கை வழியை உண்டாக்குவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, தீமையை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, தேலையும் பூரானையும் கொடுத்து, பாம்பை கொடுத்து, கல்லை கொடுத்து நம்மளை சோதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் ஆல்ரெடி சோதனைகள் இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய சோதனை தான் நமக்கு வருது. ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை வழியை உண்டாக்குவதிலே நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, 6வது காரியத்தை பார்ப்போம்.
எல் யமுனா முடிவு பரியந்தம் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல் யமுனா முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல் டு அண்ட் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் அவர் நம்மை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார், நடத்துவார். அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார். அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? முந்தின வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே என்ன செய்வார்? உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படி செய்வார். எப்படி செய்வார்? அவர் கடைசி வரைக்கும் உங்களை என்ன செய்வார்? காப்பார். கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வார்? உங்களை காப்பார். ஆகவே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யார் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? உங்களை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே, நம்மை அழைத்தாரே. தாயின் கற்பத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, எதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? எதற்கு தெரியுமா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்ப கர்த்தர் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால், உங்களை அழைத்தவர் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை உறுதிப்படுத்த, உங்களை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பாதியிலே விட்டவர் கிடையாது. நீங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் பாதியில விட்டுட்டு போயிட்டார், மனைவி பாதியில விட்டுட்டு போயிட்டா, பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பெத்த பிள்ளைங்களை அப்பா அம்மா பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, 1.5 வயசு பிள்ளைய அந்த பெத்த தாயை அடிச்சு கொண்டிருக்கு வீட்டுக்குள்ள போட்டு, செத்துருச்சு பிள்ளை. என்ன சொல்றது? உண்மையற்ற உலகம், கைவிடுகிற உலகம். சத்தியவேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் உங்களை பாதுகாப்பதிலே, ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆமென். முடிவு பரியந்தம் அவர் உங்களை காப்பார், ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பாதுகாப்பார். பயப்படாதீங்க, பாதியில விட்டுற மாட்டார் கர்த்தர். வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எத்தனை நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன்? சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் 365 நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் கேட்குறேன், உங்கள் புருஷன் 365 நாள் உங்கள் கூட இருக்க முடியுமா? உங்கள் மனைவி 365 நாள் உங்கள் கூட இருக்க முடியுமா? நான் கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மா 365 நாள் உங்கள் கூட இருக்க முடியுமா? நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க 365 நாள் உங்கள் கூட இருக்க முடியுமா? கர்த்தர் சொல்கிறாரு,
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் ஓங்கூட இருக்கிறேன். எதுக்கு பயப்படுற? எதுக்கு கண் கலங்குற? எதுக்கு சோர்ந்து போயிடுற? நான் செத்தா போயிட்டேன். நான் செத்து போயிடலப்பா. நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன். உயிர்த்தெழுந்து இயேசு இங்க பேசுறாரு. மக்கள் பாருங்க, அங்க கூடியிருக்கிற கிட்டத்தட்ட 500 சீசர்கள் சொல்றாங்க. சீசிகள் கூடியிருக்கிறாங்க அந்த கலிலேய கடல்ல ஓரத்தில். அந்த கலிலேய கடல் அந்த ஓரத்தில் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு செத்து போயிட்டாரு, நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் வெளிப்பட்டு இங்க சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார்? உங்களை பாதுகாப்பதிலே, உங்களை காப்பதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரன் அச்சுறுத்துறதை கண்டு பயப்படாதீங்க. உன்னை வெட்டி பிரிவேன், குத்தி பிரிவேன், போட்டு தள்ளிடுவேன். அங்கே யார் தெரியுமா? நீங்கள் உள்ளத்திலே சொல்லுங்க, டேய் உன்னை விட பெரிய ஆளு எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. உள்ள சொல்லுங்க. நமக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. இந்த கிண்ணறத்தை எடுத்து கீன்னு வாசிக்கக்கூடாது. மதி நீட்டி சித்திட்டியும் போய் எனக்கு யாரும் இல்லை, எதுக்கு மூஞ்சியை தொங்க போடுறீங்க, யாரும் இல்லைன்னு கர்த்தரை கேவலப்படுத்தக்கூடாது, கர்த்தரை அவமானப்படுத்தக்கூடாது. கர்த்தர் தான் கூட இருக்கிறார்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்லவா. அப்புறம் எதுக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க? புள்ள கை விட்டுருச்சு, குட்டி கை விட்டுருச்சு, எல்லாம் கை விட்டுருச்சு, அப்படின்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் கை விட்டது உண்மைதான், ஆனால் கர்த்தர் கை இல்லையே. கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறார்ல. கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ என் கையை பிடிச்சிருக்க விட நான் உன் கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கையை பிடிச்சிருக்கேன் போல. அவர் தான் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அதனால் விட்டுற மாட்டார். சின்ன பையன் இருக்கிறான், அவங்க அப்பா கூட போகிறேன், அந்த சுண்டூரில் பிடிச்சிட்டு அப்படியே உலகத்தையும் மறந்து ஹாயா எங்கள் டாடி கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் நடக்கிற நடையும் அவன் தோரணையும் பார்த்தா அவன் அப்பா ஒல்லியாக தான் இருப்பார், ஃபோன் ஊதுனா கூட விழுந்துருவார். ஆனால் அவனுக்கு என்ன நினப்பு, எங்கள் அப்பா பெரிய ஆள். பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுடைய எண்ணத்தை பாருங்க. எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், எங்கள் அப்பா பெரியவர். உங்கள் அப்பாவை குறித்து இப்படிப்பட்ட என்ன இருக்குதா? உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அவரை பற்றி பேசலை, பரலோக அப்பா. எப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குது? எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் தான் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. அந்த பையன் இருக்கிறானே, அந்த பையன் உங்கள் அப்பாவுடைய சுண்டு வரல இப்படி பிடிச்சிருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா இங்கே பிடிச்சிருக்கிறாரு, மணிக்கட்டில். தெரியுமா உங்களுக்கு? வெட்டா பிடிச்சி தூக்கிடுவார், வெட்டா பிடிச்சி தூக்கிடுவார், ஒன்றாக அவன் பார்த்துக்கிடுவார். அன்னைக்கு ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. தாய் என்பே பெருசுன்னு சொல்கிறாங்க, சந்தோஷம்தான், நம்ம அதை மறுத்தெல்லாம் பேசலை. அந்த பையனை அங்கே மேலே உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அம்மா நின்றுட்டு குதிரா அப்படின்றாங்க, குதிக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான், யோசிக்கிறான். அப்படி சும்மா குதிர அம்மா தானடா அப்படின்றாங்க, குதிக்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பா பக்கத்தில் ரூம்லேருந்து வர்றாரு, குதிரான்னு சொல்கிற டப்பு குதிச்சிட்டான் பாருங்க. என்னடா பார்த்தா அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், அப்பா அதிகமாக பாதுகாப்பார். சின்ன பையங்க, 3 வயசு பையன், என்ன மாதிரி மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. அப்பா பிடிச்சிருவார், அப்பா பாதுகாப்பார். உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? பரலோக அப்பா, ஏசு அப்பா. அவர் இருக்கிறாரு. போய் நல்லா தூங்குங்க, நல்லா என்ன செய்யுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமே, எல்லா கவலையும் அவர் மேலே வச்சுட்டு, அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் படுத்து தூங்குறேன்பா. நான் படுத்து தூங்கினாலும் நீர் தூங்குகிற தேவன் அல்ல, நீர் வேலை செய்து கொண்டே இருக்கிற தேவன். எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்.
என் பிள்ளை நீர் பாதுகாப்பீர். ஆமென். என் குடும்பத்தை நீர் பாதுகாப்பீர், என் புருஷனை நீர் பாதுகாப்பீர், என் மனைவி நீர் பாதுகாப்பீர்ப்பா. நீர் அதிலே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை பாதுகாத்து ஸ்திரப்படுத்துவதிலே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எல் யமுனா முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி நம்மை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, எல் யமுனா ஏழாவதாக, எல் யமுனா தம்முடைய உண்மையை நீக்காமல் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. தம்முடைய உண்மையை விட்டு அவர் நீங்குவது கிடையாதாம். அவர் அவருடைய அந்த உண்மையிலேயே நிற்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலெயேசர் அவன் சாட்சியாய் சொல்லுகிறான். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போயிருக்கிறான். பெண் பார்க்க போன இடத்துல பெண் கொடுக்கிறவங்க வீட்டில் அங்கே உட்காந்து சாட்சியா சொல்றாரு. இந்த மனுஷன் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா, அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு என்ன செய்யவில்லை? நீக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய உண்மையை விட்டு உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? நீக்க மாட்டார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். சத்தியவேதெல்லாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். எனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்மையாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராய் இருந்து அவனுக்கு சந்ததியை கொடுத்தாரு. அவனுக்கு எதை கொடுத்தாரு? சந்ததியை கொடுத்தாரு. அந்த ஈசாக்குக்கு இப்பொழுது திருமணத்தையும் அவர் முடிச்சு வைக்கிறாரு. எதை முடிச்சு வைக்கிறாரு? யார் முடிச்சு வைக்கிறா? ஏன் அவர் முடிச்சு வைக்கிறார் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் யாரு? நான் சொல்றேன், உங்க பையனுக்கு உங்க பிள்ளைக்கு அவர் திருமணத்தை முடிச்சு வைப்பாரு. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆக போதோ, என் பிள்ளை நிலைமை என்னையோ. கர்த்தர் உண்மை உள்ளவர். அந்த உண்மையிலிருந்து அவர் நீங்குவதில்லை. அவர் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஜோரா அருமையா முடிச்சு வைப்பாரு, எந்த குறை இல்லாம. என் பேர பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார்? திருமணத்தை ஜோரா அழகா என்ன செய்வாரு? முடிச்சு வைப்பாரு. ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றதுனால ஆழமா கவனிச்சுட்டே வாங்க. இன்றைக்கு வரைக்கும், அதாவது 2026ஆம் வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஆபிரகாம், 300 வருஷம் கிடையாது, 400 வருஷம் கிடையாது, 4000 வருஷம் கிட்டத்தட்ட முன்னதாக வாழ்ந்த ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் 2026வது வருஷத்திலேயும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது யூத ஜனங்களை இன்றைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு வர்றாரு. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு வர்றாரு. இந்த யூத ஜனங்களை அழிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. யூதர்களை அழிச்சிடணும். எஸ்தரின் காலத்தில் பார்க்குறோம் பாருங்க. ஆமான் என்கிற மனுஷன் எழும்பி யூதர்களை அழிக்க பார்க்குறான். கடைசியில் அவன் தான் அழிஞ்சு போனான். ஹிட்லர்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க. யூதர்களை அநேகரை வந்து கொன்னா அவங்களை அழிச்சிடணும்னு நினச்சான். ஆனால் அழிக்கவே முடியல. அவன் தான் என்ன செஞ்சிட்டான்? அழிஞ்சு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. எத்தனையோ நாடுகள் இஸ்ரவேலை நோக்கி நேற்று நைட்டு வரைக்கும் குண்டு போட்டிருக்காங்க.
நேற்று நைட்டு வரைக்கும் அழிக்க முடியல, அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் உங்களையும் பாதுகாப்பார். உங்க பிள்ளைகளை என்ன செய்வார்? அவரு பாதுகாப்பார். ஆமென். தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் ஆபிரகாமை விட்டு நீக்காமல் இருந்த கர்த்தர், அவர் உங்களை விட்டும் அந்த கிருபையை அந்த உண்மையை நீக்காமல் இருப்பார். அவர் உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் யமுனா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதாவது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம பார்த்தோம் 3 வாரங்களா. அது மாத்திரமல்ல, நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நம்ம இடத்துல என்ன செய்கிறது? எதிர்பார்க்கிறது. சரி, யாருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? யாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவதாக, நம்மை அழைத்த கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நாட்டப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, சகோதர சகோதரிகள் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் உண்மை இல்லை, உண்மையற்ற உலகம், துரோகம் பண்ணுகிற உலகம், நம்பிக்கையற்ற உலகம். இதன் மத்தியிலே கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ சத்தியவேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் உண்மையுள்ளவராக இருக்கிறத போல என் பிள்ளைகளாகி நீங்களும் இப்போ என்ன செய்யணும்? எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும். சபைக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன் பெற்றோர்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன் சகோதரனுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன் சகோதரிக்கு உண்மையாக இருக்கணும். உன் சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை ஒழுங்காக கொடுக்கணும். நீ போய் உன் சகோதரிக்கு சேர வேண்டிய பங்கு என்ன செய்யணும்? ஒழுங்காக போய் கொடுக்கணும். அபகரிச்சுக்கிறணும், எடுத்துக்கிறணும், ஆட்டையை போடணும். இது தேனி பாசம் போல. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு ஒரு நாள். என்னடா ஆட்டையை போடு, ஆட்டையை போட்டுரு. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து நம்முடைய சபையை சேர்ந்த ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா மரிச்சு போயிட்டாராம். அண்ணன் தம்பிங்க 4-5 பேராம். அதில் ஒரு அண்ணன் பெரிய ரவுடியாம் பாருங்க. ஏரியாவிலே பெரிய ரவுடியாம், பெரிய செல்வாக்குள்ள மனுஷன். அதனால் மற்ற சகோதரர்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், அண்ணன் பெரிய ரவுடி பேலாக இருக்கிறான், அப்பா இறந்துட்டார், நமக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாத்தையும் சுருட்டிடுவானோ, நம்மளை கத்தி வச்சு மிரட்டிடுவானோன்னு சொல்லி எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. அந்த மனுஷன் சொன்னாரா, அப்பாவுடைய சொத்தில் எல்லாத்துலேயும் சரி பங்காக என்ன செய்யணும்? போடணும். அப்பாவுடைய அப்பா உடுத்தின ட்ரெஸ்ஸை கூட கரெக்டாக பங்கு போட்டு கரெக்டாக எடுத்துக்குங்க. அப்பாவுடைய சொத்தில் அபகரிக்க மாட்டேன், நான் எடுத்துக்கிற மாட்டேன். ஒரு கல்லான மனுஷன், ஒரு ரவுடியான மனுஷனுக்குள்ளே கூட கர்த்தர் ஒரு இறக்கத்தை கட்டளையிடுறாரு பாருங்க. அதனால் அந்த குடும்பத்தார் வந்து சபையில் சாட்சியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், பாஸ்டர் எங்களுக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் அப்பா போட்டுக்கிற வேஸ்ட் சட்டையை கூட கரெக்டாக என்ன செஞ்சுருங்க? பங்கு போட்டுருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். எல் யமுனா, கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். புருஷனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் சங்கீதம் 51:6. அருமையான வசனங்கள் பாருங்க. அதெல்லாம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க
விரும்புகிறீர். அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எவ்வளவு அற்புதமான வசனங்கள் பாருங்க. இதோ இதோ என்று சொன்னால் behold, open your eyes and see. கண்ணை திறந்து பாரு. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உள்ளத்திலே, இருதயத்திலே, அந்தரங்கத்திலே உண்மை இருக்க விரும்புகிறார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கர்ணத்திலே, அந்தரங்கத்திலே கர்த்தர் ஞானத்தை தெரியப்படுத்துவார். ஆமென். ஆகவே அவங்களை ஏமாத்திரலாம், இவங்களை ஏமாத்திரலாம். கர்த்தரை மாத்திரம் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஆகவே உள்ளத்திலே உண்மையை நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தினால லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்கான பணத்தை ஒரு சின்ன ஐடியா கொடுப்பாரு கர்த்தர், அதில் அடித்து மேலே வந்துடலாம், செழிப்படைஞ்சிடலாம். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாரு மகனே மகளே, உன்ட்ட உண்மையை நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு உண்மையாரு, சபைக்கு உண்மையாரு, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையாரு, தகப்பன் தாய்க்கு உண்மையாயிரு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எல்லாரும் சொல்லுங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது, அறகுறையா செவி கொடுக்கும் போது இல்ல, உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அன்னைக்கு தெருவில் இன்னும் அந்த பொம்பளை மண்ணலி தூத்தி விட்டா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த பொம்பளை சாபம் போட்டா, அந்த பொம்பளை சாபம் போட்டா, மண்ணலி தூத்திச்சா. பயப்படாதீங்க. நீங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா உங்க மேல சாபம் வராது, உங்க மேல ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஆமென். ஆசீர்வாதங்களை வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது. ஆமென். உண்மையாய் இருந்தால் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வருமாம். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே வந்திருக்குது. ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமா? உங்களை விரட்டிட்டு வருமா. ஆனால் கிறிஸ்துவ மக்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை விரட்டிக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. அங்கே போனால் ஆசீர்வாதம் வந்துடுமா, இங்கே போனால் ஆசீர்வாதம் வந்துடுமா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டு வந்து தான் ஆசீர்வாதம் வந்துடுமா. அந்த ஐயா தாடி வளர்த்த ஐயாட்ட போய் தலையை கொடுத்து ஜோமிட்டு வந்தா ஆசீர்வாதம் வந்துடுமா. இது வரைக்கும் ஆசீர்வாதம் வராமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி பல இடத்துக்கு ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே தலையை கொடுக்கறது. கர்த்தர் சொல்றாரு, ஓடுறதை நிறுத்திட்டு என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு, என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு. ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதம் ஒன்னே தேடி வரும். உன் வீட்டு வாசலை வந்து தட்டும். ஆசீர்வாதம் உன் வீட்டு வாசலை வந்து, நான் கேட்குறேன், ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டுறதை நீங்கள் விரும்புகிறீங்களா, அல்லது ஆசீர்வாதத்தை விரட்டிட்டு நீங்கள் ஓடுறது விரும்புகிறீங்களா? ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டணுங்க. அநேகர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும், இந்தாங்க பிடிச்சிங்க சிஸ்டர், பிடிச்சிங்க பிரதர்ன்னு சொல்லி. எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும்? விரட்டிட்டு வரும். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையுள்ள இருதயத்தோடும். எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள இருதயம். யமுனா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு.
எப்படிப்பட்ட இருதயம்? உண்மை உள்ள இருதயம். நான் சொல்கிறேன், உண்மையாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நம்முடைய தலைமை போதகர் ஒரு முறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாருங்க, கடந்த 20 ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு உண்மையை காண்பிச்சிருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன்? உண்மையை காண்பிச்சிருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், நீ உண்மையை காண்பிச்சிட்டே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலை வாரி விடுகிற உலகம், ஏமாத்துகிற உலகம். ஆமென். 10 ரூபாய்க்கு காதை அறுத்துட்டு போயிடுவான் பாருங்க, அப்படிப்பட்ட உலகம். நான் சொல்கிறேன், இதன் மத்தியிலே நீங்கள் உண்மையை கர்த்தருக்கு காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? செழிப்படைய செய்வார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சத்தியவேதத்திலே மோசே என்கிற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மோசையை குறித்து சத்தியவேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். வாசிப்போம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே அவருடைய வீட்டில், அவருடைய வீடு என்பது எது? சபை. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் மக்கள், அது சபை, பழைய ஏற்பாட்டு சபை. அந்த வீட்டிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தானாம். ஆமென். உண்மையுள்ளவனாய் இருந்தானாம். வாசிப்போம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கள்ளத்தனம் பண்ணுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, அதெல்லாம் ஏன் மோசேட்ட கிடையாது. மோசே யார் தெரியுமா? என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திருடி விற்கிறவே கிடையாது அவன். மோசே எங்கு உண்மை உள்ளவன். ஆமென். நீங்கள் உண்மை உள்ளவா இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யமுனா, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல, நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மோசே குறித்து பார்க்கிறோம். மோசே அவருடைய வீட்டிலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய திருச்சபையிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று. அது மாத்திரமல்ல, மனிதனாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். ஆகவே அவர் யார் தெரியுமா? யாரு? மனுஷனா வந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க, இதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். போதும், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவே உண்மை உள்ளவராக இருந்திருப்பார்னா இப்போ நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பதிலே காணோம். மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவே எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக தான் இருந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவராக தான் இருக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு உண்மையை காண்பீங்க, சபைக்கு உண்மையாயிருங்க. நான் சொல்கிறேன், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். சத்தியவேதம் சொல்லுகிறது, உண்மை உத்துவமான மனுஷனே, ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிபதியாக, அதிகாரியாக வைப்பேன். நான் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். ஆமென். உயர்வை தேடி நீங்கள் வாடாதீங்க, ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் வாடாதீங்க. இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க?
அவருக்கு உண்மையை காண்பீங்க. அவருடைய சபைக்கு உண்மையா இருங்க. அவர் அநேகத்தின் மேல் உங்களை என்ன செய்வார்? அதிகாரியாக வைப்பார். ஆமென். அவர் நாமம் எல் யமுனா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். தகப்பனே, உமக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன். நான் உமக்கு உண்மையை காண்பிக்க போகிறேன்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாய் செவி கொடுப்பாயனால் என்று சொன்னீரே, உண்மையாய் செவி கொடுக்கிறேன்பா. நீர் வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தாவே, தீமையை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. பாம்பையும் பூரானையும் தேரையும் கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை உண்டாக்குகிறவர், போக்கை உண்டாக்குகிறவர், வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர், வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவர், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையிலாக இருந்தார்கள், நெருக்கத்தில் இருந்தார்கள். கர்த்தர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு வந்தார். நெருக்கத்தை மாற்றி போடுகிறவர், விசாலத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர். கர்த்தர் நீங்க இருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நெருக்கத்தை நீக்குகிறவரே, ஓ வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவரே, பலவீனத்தை மாற்றுகிறவரே, பலப்படுத்துகிறவரே, போக்கை உண்டாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு உண்மையாக இருக்க, உன்னுடைய திருச்சபைக்கு உண்மையாக இருக்க, வீட்டாருக்கு உண்மையாக இருக்க உதவி செய்வீராக. ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வந்து உண்மையில் உனக்கு பலிக்கும் சொன்னீரேப்பா. ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. ஹல்லேலூயா. அவ்விதமாய் செய்து இயேசுவ நாமமாகி உம்முடைய நாமத்தை இந்த நாளிலே மகிமைப்படுத்துகிறீர். அருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவ நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா.